பெரியாரை இழிவுபடுத்தி பேசிய சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தினர், திமுகவினர், மே 17 இயக்கத்தினர் என பலரும் இணைந்து சீமான் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவன் அடிச்சா தாங்க மாட்டேன், 6 மாசம் தூங்க மாட்டேன். அவன் பாக்கெட்ல 8 நாள் இல்லைனாலே எகிரி அடிப்பான். இப்ப கோடி கோடியா வச்சிருக்கான், குண்டக மண்டக அடிப்பானே. மரம் தொடப்பம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ சென்னை நீலாங்கரையில் சீமான் படத்தை சாலையில் கிடத்தி செருப்பால் அடித்து பெரியாரிஸ்டுகள் ஒப்பாரி வைத்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை. இப்போது கோபம் கொண்ட அந்த தடியன் படையெடுத்து வாசலில் வந்து நிற்கிறான். இன்னும் என்னென்ன செய்வானோ? ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிரும். சரி, வண்டியில இருங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே. பெரியாரா பிரபாகரன் நான் மோதி ரெண்டி தானே. நீ எல்லாம் ஒரு ஆளா? நான் கேக்குறேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? நான் ஆம்பளே கிடையாதுப்பா. வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. உண்மையாலுமே யோகியனா இருந்தா சீமான் நாள் சொல்லிட்டு தேதி சொல்லிட்டு வா, அன்னைக்கு நாம் கையாளுறோம். ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. நான் இங்க நிக்கிறேன், வாங்க வெளியே. சீமான் வர சொல்லுங்க. என்ன பண்ண, எங்க போறீங்க? இருங்க, பஞ்சாயத்து முடிஞ்சுப்பா. இருங்கன்றல ஒண்ணு இல்ல. ஏன் போய் ஒளிஞ்சு கிடக்குறாரு? அத வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மாறன்னு சொன்னார்ல, வர வேண்டியதானே. ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாட்டுனா உடனே சொன்னதுக்கெல்லாம் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? இது பிஜேபி காரட பிச்சை எடுத்துங்கிறதுக்காக தந்தை பெரியாரை இழிவுபடுத்துறதா வேலை. வெக்கமா இல்லையா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. ஏதோ காத்துல கதை சொன்னீங்க. AK-74 ஆமக்கறி அரிசி கப்பல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நேருக்கு நேரம் நாங்க நிக்கிறோம். டேய் ஒயிட் அண்ட் ஒயிட் தடியா உன்னதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கறா, ஒத்துக்கு வந்து வரியாங்கறா. பேத்தனமா பேசாம இருக்கீங்க. தற்கொலைங்க அதல. வேற ஒண்ணுமே கிடையாது. நாட்டின் தற்கொலை, தமிழ்நாட்டினுடைய தற்கொலை, தமிழ்நாட்டினுடைய சாவர்கர், மண்டிப்பியாக்குடி சாவர்கர். அதே மெண்டல். இன்னைக்கு நீ பண்டல்டா. நேர்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு பிறவி, ஒரு ஈன பிறவி, ஒரு சைக்கோபாத், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோபாத். இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. பேத்தலாஜிக்கல் லையர் யார் அப்படின்னா சீமான். மென்டலா? இதை நான் எதிர்பார்த்தேன் சார். பப்ளிக்ல வந்து போராடு சார். இப்படி கேரஸா ஓலா விட்டுருக்கீங்க, ஒரு சங்கிலி போட்டு கட்டி வைங்க. கல்லிறக்கி போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கல் குடித்து சீமானும் போராடி வருகிறார். ஆமா, உங்க குடும்பத்துல செத்தா புதைப்பாங்களா எரிப்பாங்களா? எரிச்சிருவாங்க. பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். சிந்தாம ஒத்துமாய். எங்க பாருங்க. ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே ஐயா. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? கல் எமது உரிமை. என்ன செய்ய காத்துக்கிட்டு தெரியலையே. இல்லப்பா பாக்குறேன். நான் நம்பர் நெருக்கம். ரெண்டாவது ஒரு அப்பா பிள்ளை போல எங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு. எங்களெல்லாம் பார்த்தா நெத்தியில பைத்தியக்காரர் எழுதி இருக்கா. எனக்கு அவருக்கு இந்த உரையாடலுக்கு டேய் நீ வந்து பேசி நிறைய இளைஞர்களை உன் பக்கம் இழுத்துட்டாயிடா. நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? இந்த கற்ப கிரகத்துக்கு நான் வரக்கூடாது, கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிலாம் இருந்த இடத்துல என் தம்பி அகத்தியன் இருக்கா, ஐயாவோட பேரன். அவன் என்னை கூட்டிட்டு போயிட்டு இந்த நீ பூஜை பண்ணுட்டான். உள்ள போய் கோயிலுக்குள்ள போய் நான் பூஜை பண்ணேன்னு வச்சுக்கிறீங்களா. நான் மணி அடிச்சு நான் ஆராதனை காட்டி தீவ ஆராதனை காட்டி நான் வழிபட்டேன். பங்காரடியில அவரை பார்க்க போகும்போது அம்மா அவருடைய துணைவியார், டேய்
உன் பேச்சுல இருக்கிற வேகம் நம்ம கட்சியின் வளர்ச்சியில இல்லடா, கவனம் பண்ணுடா அப்படின்னு. அப்புறம் 2 ஆண்டு கழிச்சு இப்ப போகும்போது இல்லடா எல்லா கிராமங்களையும் வளர்ந்துருக்கிறா, டே நல்லா வந்துருக்கிறாங்கிறாங்க. பொய் குடிச்சிட்டு வந்துட்டு பொய். அதிமுகவை ஆதரித்து 2009 இரட்டை இலைக்கு அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்து, அதற்கு பிறகு 2011 நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன். அதுக்கு பிறகு 2014 பாராளுமன்ற தேர்தலிலே உங்களை ஆதரித்து வேலை செய்தேன். ஒரே ஒரு தடவை எங்களுக்கு தோணு நான் நின்றுக்கேன், உங்களுக்கு நின்றுக்கேன், நீங்க யாரும் மறுக்க முடியாது. நீங்க நிக்கல. அதனால எதுக்கு ஆதரவு? மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு? மக்கள் தானே ஆதரவு. மக்களுக்காக மக்களிடம் வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே ஆதரவு கேட்க முடியும். நான் வேற கேட்கணும். நண்பா காதுகள் பாவம் இல்லை. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பெரியார் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இனத்தை, தமிழை அழிக்க வந்த ஒருவர் அவரு. ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் தந்தை பெரியாரின் கனவு. ஆணுக்கு பெண் சமமான உரிமை, 50 விழுக்காடு, கல்வி, வேலை வாய்ப்பு அனைத்திலும் சம உரிமை, சொத்து எல்லாவற்றிலும் அது அவர் கேட்டது. இன்னைக்கு வரைக்கும் 33 விழுக்காடு பெண்களுக்கான உரிமைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உரிமைக்கு போராடுகிற போது தந்தை பெரியாரை கடத்தி விட்டு யாரும் இந்த நிலத்தில் நிக்கல. காங்கிரஸ் கட்சி கூட அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது தந்தை பெரியார் படத்தை போட்டு தான் பேச்சு. முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிழையானவர். நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம். திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம். இது ஆரியர்களுக்கு செய்கிற அது கைக்கூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ் முட்டாள்களின், கொஞ்சம் அமைதியாங்க, தமிழ் முட்டாள்களின் பாஷை, தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் உங்களை படிக்க வச்சதா? இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு? நீங்க கன்னடம். ஏன் காட்டுமிராண்டி மொழி நீங்க ஐயா சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இந்த புராண புலிகளை இருந்து இந்த மொழி பிரிக்க முடியலையேங்கிற வேதனை சொல்றாரு. அதே தலைவன் தான் சொல்றான், ஒருவர் முழுமையான தமிழ் பற்றாளராக, தமிழை விரும்புவராக இருப்பாரே ஆனால் நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக இருப்பேன் சொல்றாரு. அதே தலைவர் தான் சொல்றாரு. இதை நீ சொல்லு. காட்டுமிராண்டி மொழி ஏன் சொன்னா? உங்க ராமாயணம், உங்க மகாபாரதம், உங்க பாஞ்சாலி சபதங்கள், எவ்வளவு கர்மாந்தரம், தேவாரம், திருவாசகம், அந்த புராண புலிகளை சுமந்த மொழியாக, கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போயிருந்தே நினைச்ச ஆதங்கத்துல சொன்னார் காட்டுமிராண்டி மொழி. அவருக்கு மொழி மேல பற்றில்லாமையாடா? இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றில்லாமையா? தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டுல தந்தை பெரியார். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, பிறந்த அவர்கள் பூர்வீக குடி, அவர்கள் பாட்டன் தாத்தா பிறந்த மண் கர்நாடக எல்லை பகுதியில் இருக்கு இன்னைக்கு. ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்டு தந்தை பெரியார் அவர்கள் இந்திய தேசிய வரைபடத்தை இருக்கிற போது, தமிழ்நாட்டை இப்படி பிடித்துக் கொண்டு இந்திய தேசிய வரைபடத்தை இருக்கிற போது, அவர் பிறந்த அவர் தாயக மண்ணான கர்நாடக மண்ணும் சேர்ந்துதான் எரிந்தது என்பதை நீங்கள் கவனித்து வச்சுக்கிறீங்க. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, 2 பேர் இந்த மாதிரி இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபித்து நான் மன்னிப்பு கேட்டு போய். பெண்களுக்கான உரிமைக்கு சிந்தனை வித்திட்டு அதுக்கு பெரும்பாடாற்றிய பெருந்தகை நம்முடைய பெரியார் அவர்கள் போராடினார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு சட்ட வரைவை கொடுத்து செயல்வடி கொடுத்தார்கள். இதெல்லாம் வரலாற்று பெரும் நிகழ்வு, மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மை. தன்னை உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொள்கிற, உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் அதை போலவே தனக்கு கீழே, தங்களுக்கு கீழே யாரும் சார்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்கள் என்றால் இந்த சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்று போதித்தவர் ஐயா பெரியார். அதேதான் அம்பேத்கர் சொல்றார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? மக்களுக்காக ஒரு வலிமை மிக்க அரசியலை கட்டி எழுப்பி வருகிறோம். இப்போது ஈரோடு கிழக்கிலே ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார வலிமையும் கட்டமைப்பு வலிமையும் ஊடக வலிமையும் கொண்டவர்கள். அவர்களை எதிர்த்து போர் புரிவதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஒரே ஒரு குறுக்கல் வரார் வழிவிடுங்கோ, ஒரே ஒரு குறுக்கல் வரார் வழிவிடுங்கோ. ஒரு குறுக்கல் வரார் வழிவிடுங்கோ, குறுக்கல் வரார் வழிவிடுங்கோ, குறுக்கல் வரார் வழிவிடுங்கோ. குருக்கள் வர்றாருன்னு அம்பி சொன்னோன்னே அட்லீஸ்ட் ஒரு 300 பேரான வருவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க சிங்கிள் ஆளா வரல,
அப்ப நியாயமா குரு வர்றாருன்னு தானே சொல்லணும். நண்பர் சீமான் அவர்களுடைய கட்சியினரை எப்படி அடிப்பீங்க? நாளைக்கு கோர்ட்டிலேயே சீமான் அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என்ன வேணாலும் உதவி செய்வேன். நான் நண்பர் சீமானுக்கு என்னோட முழு ஆதரவு. உண்மையான மனநோயாளியே சீமான் தான். என்ன அந்த ஆள் பேசுறதெல்லாம் பிதற்றல். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. எது முட்டாளா? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேல? கருணாநிதி ஒரு மாநில முதலமைச்சர் தானே, அவர் எப்படி போரை நிப்பாட்டுவார் என்று கேட்கிறார். நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் என் அன்பு மக்களே, முதல்வன் படம் போல காலையில் 5 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சராக்கி விடுங்கள், நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்து விடுவேன். 30 வயசுல இருக்கிற தடிமாடு மாதிரி இருக்கிறவங்க இந்த கதையை கேட்டு போய்